தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இது அபியின் சமையலறை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கோடைக்கு இதமான நீர்மோர் எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 கப் நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 4 கொப்பு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இஞ்சி ஒரு சின்ன துண்டா 4 துண்டு வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் ஒரு குட்டியோண்டு துண்டா 3 வச்சுருக்கேன். இப்போது முதல்ல கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். இப்போது இஞ்சியும் கருவேப்பிலையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன். எப்போதுமே இந்த கருவேப்பிலையில் மட்டும் ரொம்ப கவனம் வேணுங்க. கருவேப்பிலை ரொம்ப தெளிவாக எந்த வகையான அந்த டாட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கணும். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம குக் பண்ணாமல் ராவாக குடிக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தான். கருவேப்பிலையும் இஞ்சியும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் 1 கப் கேர்டை இதிலே சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சிருங்க. மிக்சியிலே போட்டுடலாம். கேர்டை ஆட் பண்ணிட்டேன். இதை பல்ஸ் மோடில் ஒரு 5-6 முறை பண்ணிங்கனாவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். தயிரை இப்போது நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் இப்போது நல்ல 1 ஜக் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 லிட்டர் ஃபுல்லாக 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா எனக்கு என்னமோ அது கொஞ்சம் கசப்பு ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இடித்து போட்டுடலாம். இந்த அளவுக்கு இடித்தாவே வாசம் சூப்பராக வரும். இப்போது இதை மோரில் ஆட் பண்ணிடலாம். ஜீரக வாசம் சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு குட்டி ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கடைசியாக எலுமிச்சம்பழ துண்டு, இது ஜூஸ் எல்லாம் நீங்கள் பிழியணும்னு அவசியம் இல்லை, சும்மா இதுக்குள்ளே போட்டு விட்டால் போதும். இது இப்போ இருக்க கல்ச்சர், கொத்தமல்லி தலையை அது தலையில் ஆட் பண்ணுறது. இந்த எலுமிச்சம்பழம், ஜீரகம் இது எல்லாமே ஊறி ஊறி சூப்பர் வாசமான நீர்மோர் ரெடி ஆயிருங்க. இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஹேருக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி மோர் செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவில் நடைப்பயணம் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே நீர்மோர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மோரில் இந்த எலுமிச்சம்பழம் கட்டாயம் போட்டு வச்சுருப்பாங்க. குடிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.